சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, திரு கோபால் அவர்கள் சுங்குவார் சத்திரத்திலிருந்து கேட்கிறார். கலைத்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். சாத்திரம் சார்ந்து முதலில் கலைத்துறையை உற்பத்தி செய்ததாக யாரை சொல்கிறா அப்படின்னா, முதல்ல பிரம்மாவை தான் சொல்கிறேன். கோயில்களில், சிவன் கோயில்களில் கோஷ்டம் அப்படின்னு சொல்லி பிற மாதிரி இருக்கும். அந்த பிறையில் 4 முகமுடைய கையில் கிண்டி அச்சமாலை வச்சுருப்பார். அந்த பிரம்மாவை வணங்கினால் கலைத்துறையிலே புகழடையலாம். அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் மயன் பூசித்த தலங்கள் அப்படின்னு சில தலங்கள் இருக்கு. மயன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, தேவசிற்பி. அசுரர்களுடைய நகரங்களையும் தேவர்களுடைய நகரங்களையும் அவரே அமைச்சு கொடுப்பார், வீடு அவர் கட்டி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு மயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை. அந்த மயன் பூஜை பண்ணின க்ஷேத்திரம் இருக்கு. அந்த மயன் பூஜை பண்ணின க்ஷேத்திரத்தை வணங்கினால் கண்டிப்பாக கலைத்துறையில் மிகச்சிறப்பான ஒரு உன்னத நிலையை அடையலாம். அதோடு மாத்திரம் இல்லாமல், இப்போ கலைத்துறை அப்படிங்கிறதுலேயே என்ன அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்போ ஞானம் அப்படிங்கிறது ஒரு கலைத்துறை. இப்போ இசை இருக்கு, நாட்டியம் இருக்கு, அந்த மாதிரிலாம் தனித்தனி ஓவியம் இருக்கு, சிற்பம் இருக்கு, கோயில்கள் கட்டக்கூடிய பகுதி இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கலை வருது அப்படிங்கிறது நாட்டியத்துறைக்கு லோக பிரசித்தமாக இருக்கிறது நடராஜ பெருமான், அவரை வணங்கிறது. ராகம், இசை, பாட்டு, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாரதரை கும்பல். நாரதர் மிக அற்புதமான இசைஞானி. இசையினுடைய தோற்றமே அவர் தான். அவர் தும்புரு அப்படின்னு ஒரு சில தேவதர். அந்த தேவதைகளை வணங்கினால் இசை மற்றும் பாடல் துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக கலைவாணி அப்படிங்கிறது லோக பிரசித்தமான ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கலைவாணியை கும்பிடுறதுங்கிறது, அந்த கலைவாணியில் 2-3 வகை இருக்குது. கையில் கிண்டி அச்சமாலை வச்சுருக்கிறது, கையில் புஸ்தகம் வச்சுருக்கிறது, நாட்டிய சரஸ்வதியாக இருக்கிறது, துவாரத்தினுடைய முனையில் இருக்கிறது, மாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை. இந்த தேவதைகள்லாம் பார்த்திங்கன்னா சாக்த வழிபாட்டில் கலைகளை மிகச்சிறப்பாக, கவி எழுதக்கூடிய திறமையை காளிதாசன் காளிகிட்ட பெற்றதாக சொல்கிறார். அதனால் காளிகா, இந்த சுவாமியெல்லாம் பார்த்திங்கன்னா படைப்பு, ஒரு புதிதாக ஒன்றை படைக்கின்ற தன்மையை வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை அருளக்கூடிய தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கலைத்துறையில் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ மருத்துவம் ஒரு கலையாக இருக்கு. அஸ்வினி தேவர், அவளை வணங்கினா அந்த துறையில் கலைங்கிறது எல்லாமே, எல்லா 64 கலை சொல்கிறா, அதில் எல்லாமே இருக்குது. அதில் அந்தந்த கலை சார்ந்து எந்தெந்த சுவாமிங்கிறது தனித்தனியாக அவளே அதுக்கு ஒரு ஸ்துதி பாடியிருப்பாள். அந்த ஸ்துதியில் வரக்கூடிய தேவதைகளை வணங்கினால் அந்தந்த சாஸ்திரம் வேணும். இப்போ பாணினி துதி பாடுறாருன்னா பதஞ்சலி அப்படின்னு பாடுறாரு. அதுக்கு முன்னாடி நடராஜா மகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சாஸ்திரம் எங்கே துவங்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கே ஒவ்வொரு கிருதி, ஒவ்வொரு சாஸ்திரமும் பண்ணும்போது அந்த சாஸ்திரத்தை முதன்மையாக கொண்டு விளங்கிய அந்த பிரசித்தமான குருமார்களை நாம் வணங்கினோமே ஆனால், குருமார்களுடைய வழிபாடு, குரு வழிபாடுன்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி குரு சமாதி அந்த இடங்களில் போய் ஆராதனை பண்ணுறது, அப்படி பண்ணுறதுங்கிறது அந்தந்த கலைத்துறையில் அவர்கள் எந்த துறையிலே பிரசித்தமாக இருந்தார்களோ அந்தந்த கலையிலே அவரவர்கள் பிரசித்தி பெற வாய்ப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக சமஸ்த கலையும் கற்றுக்கிறது பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சொல்லலாம். அவர் தான் 4 விதமான கலைகளையும் அனைவருக்கும் கற்பித்தவர் அப்படின்னு சைவம் சார்ந்து சொல்கிறார். சைவத்தில் தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஞான தட்சிணாமூர்த்தின்னு இருக்குது. அதுக்கப்புறம்
உபதேச தட்சிணாமூர்த்தின்னு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலையில் வீணா தட்சிணாமூர்த்தி கலைகள் அத்தனைக்கும் அனுகிரகம் பண்ணுவார். எல்லா கலையும் அவளுக்கு வரா மாதிரி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், அபிவிருத்திங்கிறது ஒரு விஷயம், குரு பக்திங்கிறது ஒரு விஷயம். வேதத்தில் சொல்லுவா யுக்தா அயுக்தா அப்படின்னு சொல்லுவாள். தர்ம காமாசியு அப்படின்லாம் ஒரு பகுதி வரும். அதில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி தேவதைகள்கிட்ட கலையை விரும்பி அதையே அதற்காக கலைக்காகவே நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு விருப்பம் இருக்குமாயின், அதாவது கலைத்துறையில் கலைக்காகவே வாழுது. இப்போ 2 இருக்குது, வாழ்க்கைக்காக கலை இருக்குது, கலைக்காக வாழுது. இந்த மாதிரி கலைக்காகவே வாழுறது அப்படிங்கிற உண்மையான அந்த விசுவாசமும் அன்பும் இருந்தது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு பிறர் அறிவிக்காமலேயே கலையானது அந்த தேவதையினுடைய அருளால் வரும். இப்போ பாடக்கூடிய திறன் ஞானசம்பந்தருக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், ஒரு 3 வயசு பையன் அவருக்கு அந்த பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திறன் எப்படி அது மாதிரி யாழ்ப்பாண நாயனார்னு இருக்கு, அருமையாக யாழ் வாசிச்சவர். யாழில் யாழ்முறி பண்ணுன்னு ஞானசம்பந்தர் பாடுறார். அந்த மாதிரிலாம் சில அடியவர்களுடைய வரலாற்றில் நடந்த அற்புதங்கள்லாம் இருக்குது. அப்போ உண்மையான விசுவாசமும் அன்பும் அந்த தேவதை பேரில் நான் சொன்னக்கூடிய இந்த மய பிரம்மா, அதில் புகழ்ச்சி பெற்றவர்களுடைய சமாதி ஸ்தானத்தில் எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய கோயில்கள், மாதங்கி, கலைவாணி, இந்த மாதிரி தேவதை, நாரதர், தும்புரு, மிருதங்கத்தை அற்புதமாக சொல்லி கொடுக்குறவர் நந்தி. மிருதங்கத்துக்கு அவர் தான் தேவதைன்னு சொல்கிறார். ஒவ்வொரு கலைக்கும் கோயில்களில் இந்த கலைத்துறை எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துருப்பார். கந்தர்வா அப்படின்னு கோயில்களில் என்ன பண்ணியிருப்பான்னா, கோபுரங்களில் தாங்கின்னு இருக்க மாதிரி போட்டிருப்பான். அந்த மாதிரி கையில் வீணை வச்சுட்டு இருக்க மாதிரி போடும் கந்தர்வர்கள்னு. அது மாதிரி கிண்ணறர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் இவர்களும் இனிமையான இசை பாடுவதில் மிக வல்லவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களை தொழுதால் கண்டிப்பாக கலைத்துறையில் புகழ் பெறலாம் என்று சாத்திரங்கள் பரிந்துரைக்கிறது.